ஹலோ எவ்ரிவன், வாங்க இன்னைக்கு என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கிவ்அவே வின்னர் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி வைக்க போகிறேங்க. பார்சல் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் 1000 வந்த பிறகு நம்ம கிவ்அவே கிஃப்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆரம்பித்த பிறகுங்க அவங்க ஃபஸ்ட்டு வின்னர் இவங்க தான். நம்ம சேனலோடைய ஃபஸ்ட்டு வின்னர் இவங்க தான். இவங்க வந்து பேங்கிள்ஸும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதையும் சேர்த்து நான் அனுப்பி வைக்க போகிறேங்க. வின்னர்னால இந்த ரிங் மட்டும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. பேங்கிள்ஸ்க்கு அவங்க ப்ரைஸ் அனுப்பி விட்டுட்டாங்க. ரிங் கலெக்ஷன் அனுப்பியிருந்தாங்க. அதிலேருந்து இவங்க செலக்ட் பண்ணாங்க. 3 ரிங் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காம்போவில் கூட நம்ம கொடுத்துருக்கோம் ஏற்கனவே. நம்ம வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரிங் டெய்லி வேறு பயன்படுத்திக்கலாங்க. நானுமே கையில் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ரிங்கு தான். இந்த ரிங்கோடு சேர்த்தே பார்த்திங்கன்னா அந்த பேபி வளையலும் தீக்குச்சி வளையலும் அனுப்பி வைக்க போகிறேங்க. இந்த தீக்குச்சி வளையல் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போயிட்டே இருக்குங்க. கஸ்டமர் நம்மளுக்கு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. பேபி வளையல் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க. ஒரு செட்டு வந்துருங்க. அது தீக்குச்சி வளையல் பார்த்திங்கன்னா அது ஒரு வளையல் மட்டும் கேட்டிருந்தாங்க. தீக்குச்சி வளையல் பார்த்திங்கன்னா கோல்டு மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க. ஐமோன் ரிங்கை ஒரு பேப்பரில் மடித்து கொடுத்துடலாம். ஐமோனை எப்போதுமே பார்த்திங்கன்னா கவரிங்கோடு சேர்த்து வைக்காதீங்க. இது பஞ்சலோகம்னால சீக்கிரமாக ஒரு கருத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. தனியாக ஒரு திருநீர் டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க, பளிச்சுன்னு இருக்கும். இந்த பியூர் ஐமோன் ரிங்கு பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வேர் பயன்படுத்துவோம். நீங்கள் வெளியில் ஏதாவது போகணும் அப்படின்னா கோல்டு ரிங் போட்டிருப்பீங்க, இதை கழட்டி வச்சுருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கருத்து போன மாதிரி இருக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. திருநீர் எடுத்து லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வந்துடுங்க. இதை நம்ம பேக் பண்ண போகிறோங்க. கொரியர் ஆஃபீஸ் மூலமாகவே அவங்க பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் எப்போதுமே பார்த்திங்கன்னா 2 டேஸ் வரைக்கும் டைங்க டெலிவரி ஆகுறதுக்கு. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு லீவாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகுங்க. மற்றபடிலாம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. வீட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சு பேக் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால நான் நேராக கொரியர் ஆஃபீஸ்க்கே வந்துட்டேங்க. அவங்களே பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எழுதுறதுல ஒரு சில மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. பின்கோடும் ஃபோன் நம்பரும் கரெக்டாக எழுதியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட தப்பாக இருக்குதுன்னு கேட்டேன். கரெக்டான பின்கோடு இருக்குது, கரெக்டாக போயிரும்னு சொல்லியிருந்தாங்க. கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவங்க நேரடியாக ஒரே நாளில் போயிடுச்சு. அவங்க வீடியோவும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஃபஸ்ட்டு வின்னர் தாங்க. இவங்க தான். இவங்க பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்குறாங்க. அதன் மூலமாக தான் இங்கே அவங்க ஐடியில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுமே பயந்துட்டாங்க. அட்ரஸ் தப்பாக எழுதியிருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க வந்துடும் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்துருந்தேன். ஒரே நாள் வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரிங் சைஸ் அவங்களுக்கு செட் ஆகலைங்க. கரெக்டான சைஸ் இல்லை. எல்லாமே வந்து பெருசாக இருக்குது ரிங்கு. அடுத்து ஆர்டர் கொடுக்கையில் சேர்ந்த மாதிரி அவங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. ஒரு கஸ்டமருக்கு போயாச்சுங்க. அடுத்த கஸ்டமருக்கு சோப் பேஸ்ட் சொல்லியிருந்தேன்லங்க, அவங்களுக்கு பேக் பண்ண போகிறேன். ஏற்கனவே சோப்புலாம் தயார் பண்ணி கொடுத்துட்டு வரேங்க. முல்தானி மெட்டி கேட்குறவங்களுக்கு முல்தானி மெட்டி சேர்ந்து சோப்பு தயார் பண்ணி கொடுப்பேங்க. அதனால் டப்பெல்லாம் எப்போதுமே பார்த்திங்கன்னா நிறைய வச்சுக்குவேன் முல்தானி மெட்டி. அவங்களுக்கு 2 சோப்பு தயார் பண்ணுற மெட்டீரியலும் முல்தானி மெட்டியும் சேர்ந்த மாதிரி அனுப்பி வைக்க போகிறேங்க. முல்தானி மெட்டி சோப்பு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முல்தானி மெட்டி வச்சு முகத்துக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாங்க. நல்லா முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. முல்தானி மெட்டி ஒரு மண் வகை தாங்க. இது மண்ணுலேருந்தே தயார் பண்ணுறதுங்க. சோப்பு தயார் பண்ணையில் பார்த்திங்கன்னா நேரடியாக சேர்த்துற வேணாம். தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுட்டு நல்லா கட்டி போடாமல் கரைச்சி விட்டுருங்க ஃபஸ்ட்டு. அப்புறமா எடுத்து ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்குங்க. மண் பார்த்திங்கன்னா அடியில் உறைஞ்சி போன மாதிரி இருக்கும் சோப்புக்கு அடியில். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. நான் 3 சோப்புக்குள்ள அளவு வந்து முல்தானி மெட்டி நான் போட்டிருக்கேங்க. ஒரு ஸ்பூனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சோப்பு தயார் பண்ணலாம்.
முல்தானி மெட்டி சோப்பு தயார் பண்ணையில் பார்த்தீங்கன்னா, அந்த முல்தான் மெட்டியில் மண் வாசம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. பெர்ஃப்யூம் கூட சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம சேனல் வின்னர் பார்த்தீங்கன்னா 2 வின்னர் அறிவிச்சாச்சுங்க. இனி தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இனி பார்த்தீங்கன்னா கிவ்அவேல என்ன கொடுக்க போகிறேன்னு நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு நான் ஒரு வீடியோவில் கிவ்அவே கிஃப்ட் என்னன்னு நான் சொல்லிடுவேங்க. அதிலிருந்து தொடர்ந்து சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா வீடியோவுக்கும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணுங்க. லைக் நம்பர் கொடுத்துருக்கணுங்க. வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறது இல்லைங்க. ஏன்னா வீடியோ பார்த்துட்டு லைக் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. ஃபுல்லாக பார்க்குறது கிடையாது. அதனால் நான் நாளைக்கு ஒரு கேள்வி கேட்பேங்க. அந்த கேள்விக்கும் பதில் சொல்லிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.